சொல்லணும்னா, பூர்ணாவின் குழந்தையை இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மூட் ஆக்சுவலி. அந்த குழந்தையுடைய காலை நான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம். பூர்ணாவோட காலை நான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம். அந்தளவு ரொம்ப நோபனாலும் ஒரு பெண் ஆக்சுவலாக. வாழ்நாளில் ஒரு 10 பேரை நம்ம சந்திப்போம். ஒரு 100 வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் சந்திப்போம். அதுவும் பெண்களில் ஒரு 3 பேர் சந்திப்போம். அம்மா, தங்கச்சி, மனைவி, அதெல்லாம் தனி, மகள். அதுக்கப்புறம் வேற ஒரு மனுஷி ஒருத்தி வருவோம். அந்த மனுஷி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப அன்பை கொடுப்போம். பூர்ணா அவ்வளோ அன்பு எனக்கு கொடுத்துருக்கோம். நான் பூர்ணா பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஆச்சரியப்படும். ஐயோ, இவ வயிற்றில் அடுத்த வருஷம் பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் இவ தான் எனக்கு அம்மாவாக இருக்கணும். அவ்வளோ நல்லவ. அதனால் வந்து நான் ஏதாவது சொன்னும்போது பூர்ணா என் படத்தில் இருக்கணும். அவரை பற்றி தப்பாலாம் பேசுவாங்க, என்னையும் பூர்ணா பற்றி. அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப மேன்மையான பெண் அவள். ரொம்ப மேன்மையான பெண். அவள் வந்து கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் அப்படி சந்தோஷப்பட்டேன். கோவம் வந்துச்சு. ஐயோ, எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், இன்னும் ஒரு 5 வருஷம் நான் நடித்து தொலைச்சிருக்கலாமேடி நீ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவளை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமாச்சு. அவள் கல்யாணம் பண்ணும்போது அங்கே போயிட்டு துபாயில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்தாலும் போய் அப்பப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ். அந்த ஆக்டர்ஸ்னால் எங்கேருந்து வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். எங்கே ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். இங்கிலீஷில் ஒரு டெஃபினேஷன் இருக்குது ஆக்டிங்க்கு வந்து, லிவிங் ட்ரூத்ஃபுல்லி இன் அன் இமேஜினரி சிச்சுவேஷன்றான். கற்பனையான ஒரு உலகத்தில் நீ நிஜமாக வாழணும், அதுதான் ஆக்டிங் அப்படின்றாங்க. அது எங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர்னால பண்ண முடியல. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் இருந்து இந்த சீனை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா, இந்த சீனை வந்து சூப்பராக பண்ணிட்டேன்னா, இந்த சீன் பண்ணும்போது மூக்கு அப்படி ஆட்டிட்டேன்னா, உதற ஆட்டிட்டேன்னா ஆடியன்ஸ் கை தட்டுவாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. சில பேர் நடிக்கும்போது அப்படியே மறந்துடுறாங்க சுயத்தை. அந்த சுயத்தை மறக்கிறவங்க எல்லாமே ஒரு பெரிய ஆக்டர்ஸ். அந்த மாதிரி சுயத்தை மறக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஆக்டர் வந்து நான் பூர்ணாவை சொல்லுவேன். சவரக்கத்தை எழுதும்போது எங்கள் அம்மாவை எக்ஸாக்டாக அம்மா வச்சு தான் எழுதினேன். அவங்க மலையாளம் பேசுகிறவங்க, தமிழ் பேச வராது. அம்மாவுடைய ஸ்லாங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லாங், ஒரு ஆக்சென்ட்டோட ஒரு ஸ்லாங், ஒரு காரைக்குடி ஸ்லாங். அது தம்பி போய் சொல்லி கொடுத்தான். 35 நாள் பூர்ணா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய டப்பிங்கே நான் பூர்ணாவே பண்ண சொன்னேன். அந்தளவு ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அதனால் அந்த டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் எப்பயுமே கூட இருக்கணும். ஒரு பூ மாதிரி அவள் எப்பயுமே கூட எங்கள் லைஃப்பில் இருக்கணும். அதனால் என் தம்பியும் அவனும் எப்பயுமே அந்த மாதிரி. நான் இன்னும் உடம்புக்கு சொன்னால் நான் இன்னும் பரவாயில்லப்பா, நீ குழந்தை பத்துக்கு உடம்பு பெருசாக இருக்கும், இன்னொரு நாள் நீ ஒல்லியார். அந்த நாய் சாகுற வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக அவ்வளோ 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 ஜென்யூனான ஆக்டர்ஸ் இவங்க. பாவனா. ஸோ எனக்கு திரும்பியும் போடுறாங்க கதை எழுதுவேன் நினைக்கிறேன். ஐ திங்க் எந்த படம் கிடைக்காதனாலும் என் படத்தில் கேரக்டர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐம் ஸோ மூட். இன்றைக்கி ஒரு பூர்ணாவை தாயாக பார்க்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவள் வந்து என் குழந்தை, அந்த குழந்தை தூங்குற குழந்தை என் காலில் தொட்டு கும்பிட சொல்கிறான். என் குழந்தையோட உன் குழந்தை நல்லா வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேம்மா. சரி, நீங்க கேள்வி அவர்களை கேட்டுருங்க. மிஸ்கின் சார், நீங்க வந்து டைரக்டரா இருக்கீங்க, பாடல் ஆசிரியரா இருக்கீங்க, அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டரா இருக்கீங்க, அப்புறம் வந்து சிங்கராகவும் இருக்கீங்க. எது வந்து ரொம்ப ரசிச்சு பண்ணீங்க, எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? எழுதுறது அதாவது எப்படி எழுதுனா நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த கடந்த ஒரு 4-6 படங்கள் எழுதும்போது, கிளைமேக்ஸ் எழுதும்போது எனக்கு வந்து ஹெமரேஜ் வந்துடும். அதாவது ஹெமரேஜ்னா ரத்தம் வரும். அப்படி அந்த அளவு இன்டென்ஸாக நான் எழுதணும்னு ஆசைப்படேன். எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரு. இப்போ எழுத்தை விட மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அனிமே என்னுடைய சினிமா வாழ்க்கை முடிந்து போன பிறகு வீணை பாலச்சந்தர் மாதிரி என் வாழ்நாள் முழுதும் நான் வந்து மியூசிக்லேயே இருந்து செத்து போவேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தேங்க்யூ. டேரக்டர் சார், டேரக்டர்ஜி, மிஸ்கின் சார், இந்த படத்துக்கு டெவில்னு அண்ணா மிஸ்கின் சார் பேர் வச்சாரா இல்லை அவரை பார்த்து நீங்கள் வச்சிங்களா? மிஸ்கின்ஸ் டெவில் தான் அது.
ஒரு கேட்சியான ஒரு நேம் இது. இந்த கதைக்கு தேவைப்பட்டது அந்த பேர். ஆமாம், இதில் எல்லாருமே வந்து டெவலாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து படத்துடைய எண்ணில் வந்து கடவுளாக மாற்றப்படுவார்கள். சார் அதே மாதிரி மிஸ்கின் சார், நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, நான் அந்த இன்னொரு ஹீரோ இருக்கார்லாம் தெலுங்கு ஹீரோ இனிதீனு, அவரை பற்றி பேசுகிறப்ப நான் எழுதியிருக்கேன் அப்படின்னீங்க. ஆக்சுவலாக தம்பிக்கு எழுதி ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை தம்பியே தான் கதையா? நான் அவர் பேசுகிறப்ப ஃபுல்லாக நான் எழுதினேன் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார், படித்தேன் புக்கு அப்படின்ட்டு. இல்லை இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார். எனக்கு ஆக்சுவலாக வந்து அவன் வந்து தேவி பாரதி சாருடைய கதையை அவர் திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட காட்டக்கூட இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த படம் முழுக்க என் ஆசிஸ்டன்ட் எழுதுனா சந்தோஷம் சார். இளையராஜா சார் கூட ஏற்கனவே சண்டை வருத்தம் அப்படின்னீங்க, இப்போ இன்னும் கோச்சிக்க மாட்டார், ஏன்னா அவர் ரொம்ப கோவக்காரரு. இப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுல இன்னும் அந்த சண்டை ஜாஸ்தி ஆகிடாதா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் சண்டை போட்டால் அவர் ரொம்ப பெரிய ஞானி. அவர் பெரிய குழந்தை மனசுக்காரரு. நான் ஒரு 24 மணி நேரம் நினைக்கிறேன். அவர் 24 மணி நேரத்தில் ஒரு செகண்ட் என்னை நினைப்பார் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த அளவு அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். லாஸ்ட் ஒரு क्वेश्चन. அந்த அளவு அவர் வந்து அவரும் என்னை நேசிக்கிறார், நல்லா தெரியும். அவனும் சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்கவர் சொல்ல மாட்டார் ஆக்சுவலாக. ஆனால் நிஜமா என்னை ரொம்ப நேசிப்பார் ஆக்சுவலாக. நான் அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கேன். பூர்ணா, எந்த நடிகைக்கும் கிடைக்காது. மிஸ்கின் சார் சொல்லிட்டாரு, உங்களை வந்து அம்மாவா நினைக்க போறேன், வந்து பையனா வந்து நீங்க பாருங்கன்னு. இப்போ அவர் பையனா நினைச்சீங்கன்னா, அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் அவர் சேஞ்ச் ஆகும்னு நினைப்பீங்க? அவங்க வந்து அவங்களுக்காக வாழறது இல்லை, பட் ஐ வாண்ட் ஹிம் டு லிவ் ஃபார் ஹிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு நான் நினைப்பீங்க. பிகாஸ் ஹி ஆல்வேஸ் திங்க் அபவுட் அதர்ஸ். ஹிஸ் ஹாப்பினஸ் அவங்க யோசிக்கிறதும் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒர்க் பண்ணுறேன் எப்போல்லாம் எனக்கு அவங்கள லைக் ஐ ஹவ் ஒர்க்ட் வித் ஹிம், ஐ நோ ஹிம். நான் ஃபோனில் பேசும்போதெல்லாம். ஸோ ஐ டோல்ட் யூ ரீசெண்ட்லி ஆல்சோ லைக் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன் ஆக்சுவலாக. அவள் தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு கல்யாணம் இல்லை. என் மனைவி இருக்காங்க, என் மகள் இருக்கா ஆக்சுவலாக. போதும். ரொம்ப அதான் சொல்கிறேனே, பூர்ணா பற்றி சொல்லும்போது புரியாது நிறைய. எப்படி ஒரு நடிகையை பற்றி இப்படி பேச முடியுன்றாங்க. அவர் நடிகையே கிடையாது, என் வாழ்நாளில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆக்சுவலாக. வந்து அவ்வளோ சின்சியராக சொல்லுவோம் ஆக்சுவலாக. வந்து ஏன் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்றீங்கன்னா, இது பரிதாபம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கல்யாணம் பண்ணுறாங்களே எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல உங்களுக்குலாம். நான் வந்து சும்மா ஜாலியில் ஜிம்கானாக இருக்கேன் ஆக்சுவலாக. இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ட்ரெயின் போயிட்டு இருக்குது, அடுத்த சந்திப்புல சந்திப்போம். இப்பதான் கொஞ்சம் சூடு இருக்கு, என்ன அப்படி பண்றேன்னு பரவாயில்லையா? இல்ல யூஸ்வல் என்னன்னா பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டா ரொம்ப பயந்து போய் ஐயோ என்ன பண்ண போறாங்க அப்படில. அதாவது எனக்கு தெரிஞ்ச முதல் படத்துல இருந்து அந்த நண்பர் தெரியும், முதல் படத்துல இருந்து இவங்கெல்லாம் பாத்துக்கிறேன் ஆக்சுவலா வந்து. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. they are absolute sweethearts. கேளுங்க சார், ஒன்னு 2-3 கேள்வி கேட்கலாமா? என்னம்மா உனக்கு பிரச்சனை? உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. இல்ல அடுத்ததுல நீ தான் காம்பேரா? இல்ல இல்ல ஷோர் படம் இருக்கு. சொல்லுங்க. அம்மா, மனைவி, சகோதரி இவங்களெல்லாம் காட்டிலும் லைஃப்ல ஒரு பெண் இருப்பான்னு சொன்னீங்க. அது உண்மையும் கூட நிறைய பேர் இதுல அந்த மாதிரி உங்களுக்கு பூர்ணா இருந்தாங்க. அதாவது ஃப்ரெண்ட்லியா, அது வந்து எங்களுக்குள்ளார லவ் அப்படிலாம் கிசஸ்லாம் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னீங்க. இப்போ அந்த மாதிரி ஏன்னா இப்போ பூர்ணா கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி யார் இருக்கா உங்க லைஃப்ல? என் மகள் இருக்கா ஆக்சுவலா. பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவள் ஆக்சுவலா. மகள் இல்ல, அதாவது நட்பு உடைந்து போகுதல் வந்து அதுவும் ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சது கூட நட்பு இருந்ததே கிடையாது. என்னோட இருந்த எல்லா நட்பும் ஒரு சிறந்த நட்பு தான். அப்போ ரவிக்குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான். அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நீ வந்து பார்ப்பான், 2 நிமிஷம் தான் பார்ப்பான், ஆனால் அவ்வளோ பாந்தமாக இருக்கும். அப்புறம் என் கூடவே ராஜுன்னு ஒரு நண்பர் இருந்தார், இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஜோயல்னு ஒரு நண்பர் தான் என் கூட இருந்தான். அவனும் ஸ்ரீகாந்த் மாதிரி தான் ஆக்சுவலாக. நடுவில் பிரிஞ்சு போயிருக்கான். ஆனால் நான் எப்பொழுதுமே அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன் ஆக்சுவலாக. அவனும் என்னை அப்படி நேசிப்பான். கோவம் இருக்கும் அவனுக்கு, ஆனால் எனக்கு அவன் மேலே ஒரு துளி கூட எனக்கு கோவம் இல்லை. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப என்னை நேசிக்கிற பையன் ஆக்சுவலாக. ஒருவேளை அவனுக்கு கோவம் வந்திருக்கலாம், அந்த கோவத்தில் நியாயமும் வந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெர்ஷனில் பேசுகிறாங்க. நட்பு பிரியும் போது என் வெர்ஷன் ஒன்று அவன் வெர்ஷன் அப்படி பிரித்து பேசிக்கிட்டோம்ல, அப்படி கிடையாது. அதெல்லாம் மீறி அந்த நட்பு ரொம்ப அழகான நட்பு தான் எப்பயுமே.
என்ன படம் சார்? இப்போ தான் வருது. நான் அப்பவே முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இல்லை சார், நடிப்புன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு 2-3 படம் பண்ணலாம் சார். காசு ரொம்ப கம்மியாச்சுன்னு நடிக்கலாம் ஆக்சுவலாக. நான் அப்படியே யோசிக்கிறேன். ஏன்னா நான் கேட்குற சம்பளம் கொடுக்கவே முடியாது ஆக்சுவலாக. ரொம்ப மோசமாக சம்பளம் கேட்குறேன் ஆக்சுவலாக. ஆனால் அப்பயும் இல்லை, துரத்தி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஆனால் ஒரு படமாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இயக்குனராக ஒர்க் பண்ணும்போது என்னால் நினச்சி பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு நம்ம விஷ்ணு விஷாலுடைய தம்பி படத்தில் வந்து டைரக்டர் மிஷ்கினாவே நடிக்க ஒரு கதையை எழுதி என்னை கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ அந்த படத்தில் டைரக்டராகவே நடிக்கிறேன். அது ஓகே, ஒரு 3 நாள் ஓகே. நம்ம விக்னேஸ்வரன் வந்து ஒரு 25 நாள் கேட்டான், என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் கொஞ்சம் சம்பளம் பெருசாக கேட்டேன், அதுவும் கொடுக்க முடியலனால மாட்டேன்ட்டான் போல ஆக்சுவலாக. வெரி ஸ்வீட் பாய் ஆக்சுவலாக. அந்த படம் பெரிய ஹிட் ஆகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அந்த படம் ஆக்சுவலாக. நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அது வந்து புரிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து அது ஸ்பாட்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அந்தளவு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ கேனாட் திங்க் அபவுட் இன்னொரு படத்தில் போயிட்டு இப்போ நடிக்கிறதுக்கு டைமே கிடையாது. எதுலண்ணா? இல்லை நான் விஜய் சேதுபதி படத்தில் நான் வந்து டைரக்டராக தான் இருக்கிறேன். ஓகே, நன்றி. ஒரு குரூப் போட்டோ. தேங்க்யூ.